இல்லைங்க. பல நிலைகளில் செயல்படக்கூடிய ஏன் இந்த விஸ்வகர்மா சமூகத்தை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பாடுபடுறீங்க? நீங்க இப்படி ஒன்றிணைக்கணும் பாடுபடுறது உங்களுக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு. நிறைய பேர் உங்களை தாக்கணும்னு நினைக்கிறான், நிறைய பேர் உங்க கதையை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா உங்க பேச்சு இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது. உங்களுடைய சிந்தனை மக்கள் மதுவில் அடிமையாகிவிடக் கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய சிந்தனை என்பது விஸ்வகர்மா சமூகம் என்பது எந்த சமூகத்திற்கும் குறைந்தது அல்ல. நாங்களும் சமத்துவமாக இந்த சமூக நீதியை வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்ப உங்க நோக்கம் எப்படி இருப்பதால் இங்கே பல பேர் விஸ்வகர்மா சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது கூட அது பெயருக்கு பத்திரிகைக்கு உதவுவதே தவிர இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு உதவாத நேரத்தில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் பார்த்து எங்க சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்க கட்சியில எங்க சமூகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுங்க, உங்க கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக எங்க சமூகத்தில் உள்ளவங்க வர வைங்க என்று சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடியவராக மாவுதி சுவாமிகள் இருக்கிறார். பொதுவா சுவாமிகள் என்றால் ஒன்று கடவுளுக்கு சேவை செய்யணும், அது மக்களுக்கு ஆசி வழங்கணும் என்ற இந்த இரண்டு நிலையை தாண்டி தன் சமூகத்தை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல